வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காண்டி ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியில் உள்ள ஒரு அழகான ஆற்றின் வீடியோக்கள் தான் இந்த இதில் உங்களுக்காண்டி காண்பிக்கப்படுகிறது. இந்த ஆறை அதிகமாக மூணாறில் உள்ளவங்களே பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதி, ப்ளஸ் யாரும் செல்வதற்கு அவ்வளவு அனுமதி உள்ள பகுதியும் கிடையாது. இது இந்த ஆறு இப்போ நம்ம நிற்கிற இடம் வேணால் கொஞ்சம் காடு குறைஞ்சதாக இருக்கலாம், இருந்தாலும் சுற்றிலும் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு தான். ப்ளஸ் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா கண்ணாடி போன்று அப்படி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தண்ணி, அவ்வளோ சுத்தமான தண்ணி. ஏன்னா அருகில் உள்ள காடுகள்லேருந்து தான் இந்த தண்ணி உற்பத்தியாகி வருது. இப்போ இந்த வெயில் காலங்களிலே பாருங்கள், இந்த நவம்பர் மாதத்துலேயே எவ்வளவு ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள் தண்ணி. இது குளிக்கலாம், எல்லாம் துணி துவைக்க எல்லா இதுவும் செய்யலாம். ஆனால் என்னென்னா மழைக்காலங்களில் இந்த இதுக்கு அழகில் கூட வர முடியாது. அந்தளவிற்கு அந்த ஆறு மிக ஆக்ரோஷமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடியது. இனி கொஞ்ச நாள் கழிஞ்சாலுமே வர முடியாது. இனி ஒரு இந்த டிசம்பர் கடைசி, அந்த நவம்பர், அதுக்கடுத்து ஜனவரியெல்லாம் பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் அதிகமாக தண்ணீர் பருகுவதற்காக வரக்கூடியது இந்த இடம்தான். அதனால் நம்ம யாரும் இந்த குளிக்கவோ இந்த பகுதிக்கு வரவோ முடியாது. இப்போ ஒரு வெயில், இந்த சில நேரங்களில் நம்ம போகக்கூடிய நேரம். அதனால தான் உங்களுக்காண்டி இந்த இடத்துல போய் இந்த ஆற்றை ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த ஆற்றோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, மிகவும் சுத்தமான தண்ணீர் வரக்கூடியது, பளிங்கு போல். இங்கே கிடைக்கக்கூடிய கற்கள்லாம் மிகவும் அழகாக இருக்கும். அது எப்படின்னா, பல மலைகளிலிருந்து அடித்து வரப்பட்ட கற்கள் இங்கே ஒரு நல்ல ஷேப்பாக, பல்வேறு ஷேப்பாக இருக்கும். அந்த கற்களை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும், தீட்டப்பட்ட கற்கள் போல். அந்த கற்களை உங்களுக்காண்டி நாங்கள் அடுக்கி வச்சு, இந்த மாதிரி அடுக்கி வச்சு உங்களுக்காண்டி அதே ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. இது என்ன அப்படின்னா, கேரளத்தினுடைய மூணாறினுடைய யாரும் பார்க்க முடியாத இடங்களை உங்களுக்கு தெரிவிப்பது தான் இந்த வீடியோவோட முக்கியத்துவம்.